இப்போ ஒரு அம்மா ஒரு 3 ஆப்பிள் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோமே, 2 குழந்தைங்க இருக்காங்க. 2 பேரும் ஒரு ஆப்பிளை கட் பண்ணி ஆளுக்கு ஒன்றையா கொடுத்தாங்கன்னா அது ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். ஒருத்தனுக்கு 2ம் ஒருத்தனுக்கு 1 கொடுத்தாங்கன்னா அதுக்கு காரணம் அம்மாட்ட கேட்பான். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, டேய் நீ போடா, அந்த காலத்துல நல்லா சாப்பிட்டு நல்லா சத்தா இருக்கிற, அவன் வர்ற உடம்பு சரியில்லாம இழைச்சி போயிருக்கிறான், அவனுக்கு கொடுக்கலாம். இப்போ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், ஈக்குவல் சம பங்கு பிரிச்சு கொடுக்கறதுக்கும் சம விகிதம், அதாவது ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. யாரு பாதிக்கப்பட்டிருக்கானோ அவனுக்கு அது பாதிக்கப்பட்டது எதனால பாதிக்கப்பட்டிருக்கானோ அதை கொடுப்பாங்க. ஒருத்தனுக்கு வசதி இல்லைன்னா சமூக நீதிங்கிறது அதுதான் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன். காலத்துல குப்பை சுப்பேன், டே குப்பா வாடா, இது வீடா அதை வீடா இது வீடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லி மக்கள் பேரே இருந்துச்சு. தந்தை பெரியார் வந்தாரு, வந்து டே முன்னாடி உன் பேருக்கு முன்னாடி ஐயான்னு மாத்து, இல்லைன்னா சாமின்னு போடுறா, எவன்டா அவனை வா போன்னு பேசுவான், ஐயா கண்ணன் பேர் வை, சாமி துரன் பேர் வை, துரசாமின்னு பேர் வை அப்படின்னு வச்சதே சமூக நீதிக்காகத்தான். பேர் வந்து பெரியார் தான் அதை மாத்தினாரு.